வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, இன்றைக்கு நாம் மனைவி அதிர்ஷ்டம் என்பதை பற்றி பார்க்கிறோம். மனைவி அதிர்ஷ்டம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் யோகம் என்ற ஒன்று வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் பதில் சொல்வது மனைவி என்ற சொல்லாகத்தான் இருக்க வேண்டும் என்பது எனது கூற்று. நான் சொல்வது அப்படித்தான் சொல்வேன். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மனைவி என்பவள் வெறும் சொல் மட்டுமல்ல, ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய வெறும் உயிர் மட்டுமல்ல. ஒரு ஆணுக்கு அவள்தான் அடையாளம். தாய் என்பவள் பாதி வரைக்கும் அடையாளமாக இருக்கிறாள். பாதிக்கு பின் மனைவி என்பவள் அடையாளமாக இருக்கிறாள். ஒரு மனிதனுக்கு புகழ் வருவதற்கு காரணம் மனைவி. அந்தஸ்து வருவதற்கு காரணம் மனைவி. இவைகள் இரண்டையும் கொடுத்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? எதுவும் தேவையில்லை வாழ்வில். ஆக இதை இரண்டையும் கொடுப்பவள்தான் மனைவி என்பவள். இப்போ சொல்லுங்கள், மனைவி என்பவள் அதிர்ஷ்டமா இல்லையா? சரி, இந்த மனைவி என்பவள் ஒவ்வொருவருக்கும் சரியாக அமைந்துவிட்டால் ஒவ்வொருவரும் புகழுக்கு சொந்தக்காரர்தான். இதில் எந்த விதமான மாற்றமும் வேண்டாம். இந்த மனைவி என்பவளை அதிர்ஷ்டக்காரியாக இருக்கக்கூடியவளை நாம் எப்படி வரைமுறைப்படுத்தி, அதாவது தேடி கண்டுபிடிப்பது எப்படி? அவர்களை அடைவது எப்படி? இவைகளெல்லாம் உங்களுக்கு கேள்வி எழும். இவைகளை பற்றி நாம் விளக்கமாக பதிவில் பார்க்கலாம். மனைவி என்னும் அதிர்ஷ்டத்தை நீங்கள் எப்படி அடைய வேண்டும் என்பதை மிக அழகாக சொல்கிறேன். பதிவுக்குள் நாம் செல்வதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் உங்கள் உறவுகள், சொந்தங்கள், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மற்றும் நண்பர்கள் இவர்களிடத்தில் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக நம்மால் முடிந்த இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். ஆலய பணிகளும் செய்து கொண்டு வருகிறோம். வேள்வி வளர்ப்பது, ஹோமம் வளர்ப்பது, இது போன்ற தொண்டுகள் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த நற்காரியங்களால் கிடைக்கப்பெறும் பலன்கள் என்னும் சொல்லக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம். வாங்க உறவுகளே. உறவுகளே, மனைவி என்பவள் அதிர்ஷ்டம் என்று கருத்துக்களை பதிவில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மனைவியை தேர்ந்தெடுப்பதில் நிறைய சிக்கல்கள், முரண்பாடுகள் இவைகள் அதிகமாக மக்களிடம் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம், போதுமான விழிப்புணர்வு இல்லாதது. நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் அல்லது இளைஞர்கள் பார்த்து கொண்டிருந்தால் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாலிப வயது என்பது பிள்ளைகளை பார்ப்பது, சேஷ்டை பண்ணுவது, காதல் வயப்படுவது இவைகள் அத்தனையும் வாலிப வயதில் வரக்கூடிய
பருவத்தின் செயல்பாடு. அந்த வயதில் அப்படித்தான் இருப்பீர்கள், இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் நீங்கள் இளைஞர்கள். அப்படி இல்லாவிட்டால் அது உடல்நிலை சார்ந்த, ஹார்மோன் சார்ந்த கோளாறு, குறைபாடு என்று கூட சொல்லலாம். அதனால் நீங்கள் அப்படித்தான் இருப்பீர்கள். ஆனால் அதையே நீங்கள் வாழ்க்கை துணையாக, வாழ்க்கையாக அமைத்துக் கொள்வது சிறப்பை தராது. எப்படி ஐயா என்று நீங்கள் கேட்பது எனக்கு புரிகிறது. சிலர் உள்ளுக்குள்ளார திட்டலாம். ஏன் என்று கேட்டால், உங்கள் காதல் மேல் உள்ள உங்களது நம்பிக்கை, பற்று அது என்னை கூட திட்ட வைக்கும் உங்களை. பரவாயில்லை, உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள். காதல் என்பது அந்த பருவத்தில் வரக்கூடிய ஒரு வியாதி. அந்த வியாதியை நீங்கள் வாழ்நாள் முழுவதும் எடுத்துக்கொண்டு போக வேண்டுமா என்பதை பற்றி நீங்கள்தான் யோசிக்க வேண்டும். நீங்கள்தான் முடிவு செய்ய வேண்டும். காதல் செய்து சிலர் நல்லா இருக்கிறார்கள் என்று உதாரணம் காட்டுவதை விட பலர் கெட்டு போகிறார்களே, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் மெஜாரிட்டி தான் ஒரு நல்ல தீர்வாக இருக்க முடியும். எனவே சிலர் நல்லாக வாழ்வதை விட பலர் கெட்டு போகிறார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு, இந்த பருவத்தில் வரக்கூடிய கோளாறு இது என்பதை முதலில் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதனால் அந்த பருவத்திற்குரிய நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்து கொண்டு அதை கடந்து வந்து விட்டீர்கள் என்றால் அப்பொழுதுதான் உங்களுக்கு வாழ்க்கை என்பது புரியும். அதற்குதான் இந்த பதிவு. மனைவி என்பவள் என்ன என்பதை ஃபர்ஸ்ட் நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால் காதலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா இல்லையா என்பது உங்களுக்கு தெரிந்துவிடும். சொல்கிறேன். மனைவி என்பவள் யார் என்று நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். மனைவி என்பவள் வெறும் வார்த்தை அல்ல, பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு உயிரும் அல்ல. அதை தாண்டி ஒவ்வொரு ஆணுக்கும் அடையாளம் அவள். கணவனுக்கு புகழை சேர்க்கக்கூடியவள் ஒரு பெண், அதாவது மனைவியானவள். கணவனுக்கு அந்தஸ்தை சேர்க்கக்கூடியவள் ஒரு மனைவியானவள். இந்த இரண்டும் ஒரு ஆணுக்கு இருந்து விட்டால் ஆணுக்கு வேற ஒன்றும் தேவையில்லை. அவ்வளவு மகத்துவமான இந்த இரண்டையும் கொடுப்பவள் தான் ஒரு பெண், அதாவது மனைவி. இந்த மனைவி அவர்களின் முக்கியத்துவம் என்ன என்பதை பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அதை நான் காதலி வழியாகவே எடுத்துக்கொண்டு அவர்களையே நான் மனைவியாக்கிக் கொள்கிறேன். ஐயா, நீங்கள் சொல்லக்கூடிய தகுதிகள் அத்தனையும் அவர்களுக்கு இருக்கிறது என்று நீங்கள் சொன்னால் அதற்கு எந்த விதமான ஆட்சேபனையும் மறுப்பும் கிடையாது. நான் சொல்வதெல்லாம் ஒன்றுதான். நீங்கள் மனைவியை தேர்ந்தெடுக்கும் விதத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு இம்பார்ட்டன்ட் தர வேண்டும். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை குறைந்தபட்சம் நீங்கள் 25 வயது 28 வயதுக்குள் திருமணம் முடிக்கிறீர்கள் என்றால் அதன் பிறகு வரக்கூடிய 50 வருடம் 60 வருடம் என்று நீங்கள் கடக்கக்கூடிய காலங்கள் உங்கள் மனைவின் துணையோடு தான் பயணிக்க வேண்டும். அந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல நிலைப்பாட்டோடு பயணிக்க வேண்டுமா அல்லது பாதியிலேயே பிரச்சனைகள், சிக்கல்கள், இடையூறுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் இப்படி பயணிக்க வேண்டுமா என்பதை நீங்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். ஏன் என்றால் இரண்டையுமே மனைவி என்பவள் தான் கொடுப்பாள். சரியில்லாத மனைவி அமைந்துவிட்டால் நான் சொன்னது போல கஷ்டங்கள் நிகழும். சரியான மனைவியை தேர்ந்தெடுத்து விட்டீர்கள் என்றால் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்றமும் முன்னேற்றமும் வெற்றியும் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும். எனவேதான் மனைவியை நீங்கள் தேர்ந்தெடுப்பதில் முக்கியத்துவம் தனி கவனம் செலுத்த வேண்டும். அப்படி மனைவியை தேர்ந்தெடுப்பது என்ன என்று
அந்த விஷயத்திற்கு நாம் வருவோம். ஒவ்வொருவருக்கும் பிறந்த ஜாதகம் இருக்கும். ஜனன ஜாதகம். இந்த ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 7ஆம் ராசி மனைவியின் ராசி. இந்த ராசியில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தன்மையுள்ள மனைவிதான் உங்களுக்கு வாய்க்கக்கூடியவர். இதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் நம்மளுடைய பதிவில், அதாவது நாம் கௌரி ஆன்மீகத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவுகள் அத்தனையும் பிராப்தம் என்பதை பற்றி சொல்லிக் கொண்டு இருப்பேன். இந்த பதிவிலும் அதை சொல்கிறேன். நீங்கள் என்ன பிராப்தம் வாங்கி வந்தீர்களோ அந்த ராசியை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு தெரிந்துவிடும். உதாரணமாக 7ஆம் இடத்தில் ஒருவருக்கு குரு இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அதாவது ஒரு மகர ராசி, மகர லக்னம் இருக்கக்கூடியவர் 7ஆம் இடமான கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று லக்னத்தையே பார்க்கிறார் என்றால் மனைவி வழியாக அந்த ஜாதகர் புகழ் பெறக்கூடியவர். அப்பேற்பட்ட மகத்துவமான அமைப்போடு அந்த ஜாதகர் பிறந்துள்ளார் என்று அர்த்தம். இப்படி ஒவ்வொருவரும் தங்கள் ஜாதகத்தில் என்ன பிராப்தம் இருக்கிறதோ அந்த பிராப்தத்தை நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்கள் மனைவியை நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். சரிங்கள் ஐயா, சிறப்பாக அமைந்துவிட்டால் சிறப்பான மனைவி கிடைப்பாள், சிறப்பாக அமையாவிட்டால் சிறப்பில்லாத மனைவி தானே கிடைப்பாள். அப்பொழுது கஷ்டத்தை துன்பத்தை அனுபவித்து தானே ஆக வேண்டும் என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆமாம், உண்மைதான். அது சிறப்பான கிரகம் அமர்ந்துவிட்டால் அதேபோல் உங்களுக்கு சிறப்பான மனைவி கிடைப்பார்கள். சிறப்பான கிரகம் உங்கள் 7ஆம் பாவகத்தில் அமரவில்லை என்றால் மனைவியும் உங்களுக்கு சிறப்பாக அமைய மாட்டார். இது உண்மைதான், மறுக்க முடியாத ஆணித்தரமான உண்மைதான். அப்போ சரி செய்வது என்பது நீங்கள் முடியாதது என்று சொல்லியிருக்கிறீர்களே, அதுவும் உண்மைதான். நீங்கள் வாங்கி வந்த பிராப்தம் என்னவோ அதை கட்டாயம் அனுபவித்துதான் ஆக வேண்டும். சரி செய்வது என்பது கிடையாது. ஆனால் அந்த பிராப்தத்தில் கொடுக்கக்கூடிய பலனை கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் பரிகாரம் செய்து கொள்ளலாம். அதற்கு விதிவிலக்கு உண்டு. அப்போ நீங்கள் சரியில்லாத மனைவி அமைய பிராப்தம் வாங்கி வந்த நீங்கள் அதை மாற்ற இயலாது. ஆனால் உங்கள் சந்ததிகளுக்கு அதை மாற்ற முடியும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் என்னென்ன அடிப்படையில் இடம்பெற்றிருக்கிறதோ, அதாவது எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த ராசியில் இருக்கிறதோ, அதேபோல் உங்களது வாரிசுகளுக்கும் குறைந்தபட்சம் 3 கிரகங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ராசிகளிலே அவருக்கும் இருக்கும். இதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிலர் கூட சொல்வார், அப்படியே அப்பனை போல் இருக்கிறான் என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்றால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக அமைப்பு அப்படியே அவருக்கும் இருக்கும். அதனால்தான் அப்படி நம் முன்னோர்கள் சொல்வார்கள். இன்றளவும் அப்படித்தான் சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் நாம். அதனால்தான் சொல்கிறேன், நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரத்தினால் உங்களுக்கு இருந்த அந்த தோஷம் விலகி உங்கள் சந்ததிகளுக்கு தோஷம் இல்லாத நிலையை ஏற்படுத்திவிடும். இதனால் நீங்கள் ஒரு வளமான வம்சாவளியை சந்ததிகளை அடைய முடியும். சரி, அந்த பரிகாரங்கள் என்ன ஐயா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், மனைவி என்பவள் குறிப்பிட்ட ஒரு 18 வயதிலிருந்து 30 வயதிற்குள் இருக்கக்கூடிய பெண்கள்தான் மனைவி ஸ்தானத்துக்கு உரியவர்கள். 30 வயதிற்கு மேல்
என்றால் அவர்கள் அம்மா, தாய், மாமியார் இப்படி அவர்களுடைய ஸ்தானம் மாறிவிடுகிறது. 18 வயதிற்கு கீழ் என்றால் கன்னி, இளம்பெண், குழந்தை இப்படி மாறிவிடுகிறது. எனவே 18 வயதிலிருந்து 30 வயதிற்குள் இருக்கக்கூடியவர்கள் தான் மனைவி ஆகக்கூடிய அந்த வயது தன்மை உடையவர்கள். அவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வாருங்கள். ஒரு உதாரணத்திற்கு ஒரு ஏழை பெண்ணாக இருக்கக்கூடியவர், ஒரு 28, 30 வயது கடக்கக்கூடியவர் வறுமையின் காரணமாக திருமணம் ஆகாமல் இருக்கிறார் என்றால், உங்களால் முடிந்த ஒரு உதவியை செய்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கலாம். உங்களுக்கு அந்த தோஷம் கட்டாயம் நீங்கிவிடும். உங்களது தலைமுறைகள், சந்ததிகள் அந்த தோஷம் இல்லாமல் பிறந்து அவர்கள் செல்வச் செழிப்புடன் நல்ல மனைவி அமைய பெற்று வாழ்வார்கள். இது உறுதி. இறைவன் சொல்லி வைத்த வாக்கு. எனவே நீங்கள் இந்த பரிகாரத்தின் வாயிலாக உங்கள் தோஷத்தை நிவர்த்தி செய்து உங்கள் சந்ததிகளை உங்கள் பாவத்திலிருந்து விடுபட வைத்து அவர்களுக்கு நீங்கள் நல்ல வழியை காட்ட வேண்டும். இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்து வாருங்கள். இறை வழிபாடு, சுக்கிரனை நீங்கள் வழிபட்டு வாருங்கள். மனைவி ஸ்தானத்துக்கு உரிய கிரகம் சுக்கிரன். சுக்கிர பகவான் கஞ்சனூர் சென்று நீங்கள் சுக்கிரனை வழிபாடு செய்து வாருங்கள். வருடத்தில் ஒரு முறையேனும் சென்று நீங்கள் வழிபாடு செய்து வாருங்கள். உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்தாலும் அது குறைத்து கொடுத்து விடுவார். தோஷங்கள் இருந்தாலும் அது உங்கள் சந்ததி மூலமாக அது நீங்கிவிடும். இப்படி இது போன்ற பரிகாரங்களை நீங்கள் செய்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்வும் சீரும் சிறப்புமாக இருக்கும். உங்கள் சந்ததிகளும் தோஷத்திலிருந்து விலக்கி அவர்கள் நிவர்த்தி பெறுவார்கள் என்று சொல்லிக்கொண்டு, மனைவி என்பவள் இவ்வளவு அதிர்ஷ்டம் மிகுந்தவள் என்பதை இந்த பதிவின் வழியாக உங்களுக்கு சொல்லியுள்ளதை நாம் நினைவுபடுத்தி, மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகள்.